வணக்கம். இந்த ஈரான் அமெரிக்கா போர் தொடர்பான முக்கியமான சில அப்டேட் கிடைச்சிருக்கு. அத பத்தி பேச வந்திருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த ஈரான் அமெரிக்கா போர் ஒரு 2 மாசத்துக்கு மேல நடந்துகிட்டு இருந்தாலும், ஒரு வழியா முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாரி ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு. உலகமே இந்த கச்சா எண்ணெய் கிடைக்கல, ஆயில் கிடைக்கல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது, இந்த போர் ஒரு வழியா முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சியோஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். ஈரானுக்கும், அமெரிக்காவுக்கும் இடையில ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனைகளும் சார்ட் அவுட் ஆயிடுச்சு. சீக்கிரமா இந்த போர் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாரியான தகவல் சொல்லியிருக்காங்க. மொத்தமா 48 மணி நேரம் 2 தரப்புக்கும் ஒரு கெடு குடுத்துருக்காங்க. அதாவது அமெரிக்கா 48 மணி நேரம் ஈரானுக்கு கெடு குடுத்துருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. முக்கியமா 3 கோரிக்கைகள் வைக்கிறதா சொல்லப்படுது. பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு சாங்ஷன்ஸ தூக்கணும். அப்புறம் ஹார்மோஸ திறக்கணும். அதுக்கப்புறமா நியூக்ளியர் என்ரிச்மென்ட் அப்படிங்கிறத அணு செறிவூட்டல் சம்மந்தமா நம்ம பொறுமையா பேசிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த 3வது கட்ட தகவலா இருக்கு. சரி, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ திறக்கிறதுக்கான முயற்சி நடக்கிற இதே நேரத்தில, ஒரு பேஜ் கொண்ட ஒரு அக்ரீமெண்ட் வரப்போறதாவும், அதாவது அமெரிக்காவுக்கும், ஈரானுக்கும் இடையில ஒரு பேஜ் கொண்ட ஒரு அக்ரீமெண்ட் வரப்போறதாகவும், அதில 14 அம்சங்கள் பேசப் போறாங்க அப்படிங்கிற மாரியும், இந்த ஆக்சியோஸ் அப்படிங்கிற இந்த தகவல் வெளியாயிருக்கு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல இருக்கிற கப்பல்கள வெளியில எடுக்கிறது தான் அந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம தற்காலிகமா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்தி வச்சிருக்காரு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமைதி ஒப்பந்தம் வரப்போறதா இந்த ஆக்சிஓஎஸ் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. இதனால அமெரிக்கர்கள் தங்களுடைய நிலைப்பாட்ட மாத்திக்கிட்டாங்க. அதாவது "வா சண்டைக்கு வா" அப்படின்னு கூப்பிடுற அந்த மனநிலையிலிருந்து அ டிஃபென்சிவ் பொசிஷனுக்கு நாங்க போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒயிட் ஹவுஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறதா இந்த ஆக்சிஓஎஸ் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா சரி அவங்க தான் அமைதி பேச்சுவார்த்தை இருக்கிறதா அமெரிக்க தரப்புல இருந்து சொல்றாங்களே, ஈரான் நீங்க என்ன சொல்றீங்க? அப்படிங்கிற மாதிரியான ரியாக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த ரியாக்ஷன்ல ஈரான் தரப்பு அதுக்கு ஒரு பதிலடி ஏதாவது ஒண்ணு இமிடியேட்டா சொல்லணும் அப்படிங்கிறதுனால, அந்த நாட்டுடைய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, ஈரானுடைய அமைச்சர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, போர் நிறுத்தம் சம்பந்தமா அமெரிக்கா ஒரு சில தகவல்கள் குடுத்திருக்காங்க. அத பத்தி நாங்க நேரடியா பேச முடியாது. எங்களோட முடிவ கொஞ்சம் காலதாமதமா சொல்லுவோம். அது நாங்க நேரடியா சொல்ல மாட்டோம். பாகிஸ்தான் கிட்ட சொல்லி, பாகிஸ்தான் தான் உங்களுக்கு உலகத்துக்கு அறிவிப்பாங்க. ஏன்னா, இந்த அமைதி பேச்சுவார்த்தைய பாகிஸ்தான் தான் முதல்ல முன்னெடுத்தாங்க. இஸ்லாமாபாத்ல இது சம்மந்தமான ஒரு பேச்சுவார்த்தைய அவங்க முன்னெடுத்தாங்க முதல் ரவுண்ட் அப்படிங்கிறதுனால, இத நாங்க நேரடியா அமெரிக்கா கிட்ட தகவலா சொல்ல முடியாது. பாகிஸ்தான் கிட்ட சொல்லி, பாகிஸ்தான் தான் அமெரிக்கா கிட்ட சொல்லப் போறாங்க. அப்படிங்கிறது தான் அந்த ரெஸ்பான்ஸா இருக்கு. ஈரானுக்கும், அமெரிக்காவுக்கும் சண்டை ஒரு வழியா முடியப்போது அப்படிங்கிற இந்த தகவலுக்காக, உலக நாடுகள் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஏறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. எல்லாமே இந்த ஆக்சிஓஎஸ் வெளியிட்ட ஒரு அறிக்கையின் காரணமா தான் இந்த கச்சா எண்ணெயோட விலை ஒரே நாள்ல 7% வரைக்கும் சரிவ சந்திச்சிருக்கு. பல நாளா 100, $120 வரைக்கும் போன சர்வதேச அளவிலான கச்சா எண்ணெய் ஒரே நாள்ல 7% வரைக்கும் விழுந்திருக்கு. இப்ப இந்த வீடியோ பதிவு பண்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் 1 பேரல் கச்சா எண்ணெய் விலை $95 அப்படிங்கிற நிலைமையில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ போர் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு அப்படின்னா கச்சா எண்ணெய் கணிசமா கீழ விழும். அதுக்கு நேர் எதிரா தங்கம் விலை கன்னாபின்னான்னு ஏறப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில நியூஸும் நம்ம பார்க்க முடியுது. சரி, இதுக்கு அடுத்தபடியா இந்தியால ஒரு புது டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சிருக்காங்கங்கிறத விட, அத செயல்படுத்தி பார்த்துருக்காங்க. அத சோதனை பண்ணியும் பார்த்துருக்காங்க. இங்க இல்ல, நம்ப தலைநகரா இருக்கிற டெல்லியில தான் இந்த சோதனை நடந்திருக்கு. இந்த சோதனையில அவங்க சொல்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க டிவி பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு இன்டர்நெட்டே இனிமேல் தேவைப்படாது. உங்க மொபைல்ல இப்போ ஒரு காலத்துல ரேடியோ, டிவிலாம் இந்த ஆல் இண்டியா ரேடியோ எப்படி இப்பவும் ஒர்க் ஆகுது. அப்புறம் டிவிலாம் எப்படி பழைய காலத்து ஆண்டனா வச்ச டிவிலாம் எப்படி ஒர்க் ஆச்சோ, அதே மாதிரியான ஒரு டெக்னாலஜி நம்ம தலைநகரத்துல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, D2M அப்படிங்கிற பேர்ல அந்த டெக்னாலஜிக்கு பேர் வச்சிருக்காங்க. இது ஒரு பிரபலமான ஒரு தனியார் நிறுவனம் இத டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. டெல்லியில டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனம் பங்குச்சந்தையில ஒரு லிஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி அப்படிங்கிறதுனால, இதனுடைய ஷேர்ஸும் ஒரே நாள்ல 10%க்கு மேல ஏறியிருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. சரி, இந்த D2M அப்படின்னா என்ன அப்படின்னா, டைரக்ட் டூ மொபைல் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி. இப்ப எப்படி டிடிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? டைரக்ட் டூ ஹோம் அப்படிங்கிற மாரியான கான்செப்ட் இருக்கு இல்லையா? உங்க டிடிஹெச்சுக்கு பணம் கட்டல அப்படின்னா, எப்படி நீங்க பார்க்குற படம் எப்படி கட் ஆயிடுதோ, அதே மாதிரி அது டிடிஹெச்சுக்கு மட்டும் தான் பொருந்தும் அப்படிங்கிறதுனால அந்த டெக்னாலஜி D2M அப்படிங்கிறது டைரக்ட் டூ மொபைல் அப்படிங்கிறதுனால, இனிமேலு பணம் கட்டினா எப்படி நீங்க காசு ரீசார்ஜ் பண்ணலனா உங்க ஃபோன் கால்ஸ் அவுட் கோயிங் போகலையோ, அதே மாதிரி இந்த D2M டெக்னாலஜிக்கும் அ
பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கமர்ஷியலைஸ்டாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு திட்டம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த டைரக்ட் டு மொபைல் அப்படிங்கிறதுல இன்டர்நெட் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இன்டர்நெட்டே தேவைப்படாது. உங்கள் மொபைலில் நீங்கள் அந்த சிக்னலை மட்டும் ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்கனாலே அந்த நீங்கள் பார்க்க விரும்புகிற அந்த டிவியோ இல்லை ஏதோ ஒரு கண்டென்ட்டோ வீடியோவோ ஆடியோவோ அதை வந்து நீங்கள் கேட்கலாம். எந்த மொபைல் சப்ஸ்கிரிப்ஷனும் இப்போ ஒரு டேட்டா பேக் மாதிரியோ ஸ்பெசிஃபிக்காக இப்போதைக்கு காலுக்கு தனியாக இன்டர்நெட்டுக்கு தனியாக ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இல்லாமல் இது ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிறதுனால இதுக்கு ஒரே சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. சரி, இந்த D2M எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 470லேருந்து 582 மெகா ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்பெக்ட்ரம் மூலமாக இப்போதைக்கு சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த ஃபீல்ட் ட்ரையல் ஏற்கனவே இருக்கிற நெட்வொர்க்ஸை எந்த வகையிலையும் பாதிக்காது. அதாவது இப்போது 2G 4G 5G வரைக்கும் இப்போ நம்ம போயிருக்கோம். இந்த 5G டெக்னாலஜி வரைக்கும் செல்ஃபோனோடைய டெக்னாலஜி எதையும் பாதிக்காமல் ஒரு சோதனையை டெல்லியில் நடத்தியிருக்காங்க. இந்த சோதனை நடத்தும்போது எந்த செல்ஃபோன்ஸுக்கும் எந்த கம்பெனிஸ்க்கும் எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. சரி, இந்த சோதனை நடத்திக்கிட்டு இருக்கும்போதே எந்த விதமான சிக்னல் எவ்வளோ தூரத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சம்மந்தமான டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மினிஸ்ட்ரியிலேருந்தே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 4-5 மினிஸ்ட்ரியோட அதிகாரிகளே இந்த சோதனையில் போய் உட்காந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியே வந்திருக்கு. சிக்னல் சின்ன லெவலில் ஒரு டெல்லி மட்டும் அப்படிங்கிறதுனால சின்னதாக ஈஸியாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நாடு முழுக்க இதில் இன்னும் என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்குது? இந்த D2M அப்படிங்கிற டெக்னாலஜியை எப்படி நீங்கள் பெருசாக டெவலப் பண்ண போகிறீங்க? இதுக்கு என்னென்ன மாதிரியான டிவைசஸ் தேவைப்படும்? இந்த மாதிரியான நிறைய சிக்கல்கள் இருக்குது. இதுக்கு போதுமான அளவுக்கு டவர்ஸ் வேணுமா? இல்லை இப்போ இருக்கிற செல்ஃபோன் டவர்ஸ்லேயே இது கூட இன்டகிரேட் பண்ண போகிறாங்களா? இல்லை இது UHFன்னு சொல்லுவாங்க. அந்த UHF அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சியில் இது வந்து ஒர்க் ஆகுமா? அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிருக்கு. இருந்தாலும் டைரக்ட் டு மொபைல் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த டைரக்ட் டு மொபைலுடைய சோதனை வெற்றியும் பெற்றிருக்கு. அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கூடிய சீக்கிரம் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் இருக்குது. இந்தியர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டானவங்க, ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பாராட்டியிருக்காரு. யார் அந்த பாராட்டின நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே ரொம்ப பிரபலமாக உயரமான ஒரு கட்டடங்களில் ஒன்றா இருக்கிறது இந்த புர்ஜ் கலிஃபா அப்படிங்கிற ஒரு கட்டடம். இந்த கட்டடத்தை எம்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் வந்து டெவலப்பராக ரெடி பண்ணி அவங்க தான் இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்தை நிர்வகிக்கிற முதலாளி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியர்கள் ரொம்ப கடினமாக வேலை செய்கிறவங்க. ராத்திரி 1 மணிக்கு ஃபோன் அடித்தாலும் அவங்க எடுத்து நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப கடினமாக உழைச்சிருக்கிறதுனால அவங்கள நான் வந்து என்னுடைய கம்பெனியில் இன்னும் அதிகமாக பயன்படுத்த போகிறேன். இந்தியர்களை இன்னும் வேலைக்கு அதிகமாக எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள் வழக்கத்தை விட வித்தியாசமாக இருந்தது. ஆனால் ரொம்ப நமக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறதுனால இதை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்ககிட்ட சொல்கிறேன். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னா சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி.